President, வணக்கம். வணக்கம். அதிபர் தேர்தல் நடக்க இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு. இந்த நேரத்துல எங்களுக்கு நேரம் ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு சிக்கலான அரசியல் மற்றும் சமூக சூழலுக்கு இடையே தான் இந்த நாட்டுடைய அதிபரா நீங்க பதவியேத்தீங்க. இந்த பதவி காலத்துல நீங்க செய்த முக்கிய சாதனைகள் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? Firstly, establishing stability. முதல்ல ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தணும், சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்தணும், ஜனநாயக அமைப்பை வலுப்படுத்தணும். எல்லாத்துக்கும் மேல திவாலாகிற நிலையில இருந்த பொருளாதாரத்தை கையாண்டோம். And of course, dealing with the issue of bankruptcy. Today, in another few hours, in Singapore, they will issue a statement by dealing with. இந்த பேட்டி வெளியாற நேரத்துல தனியார் பாண்ட் வச்சிருக்கிறவங்க பத்தின ஒரு அறிவிப்பு சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கும். ஏற்கனவே IMF கூடயும் கிரெடிட்டர்ஸ் கமிட்டியில உள்ள 17 நாடுகளோடையும் பேசி உடன்பாடும் எட்டப்பட்டிருக்கு. Countries that constituted the official creditors committee, which concluded that yesterday late night, and I think today early morning. சீனா வளர்ச்சி வங்கியுடனான பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருக்கு. இலங்கை திவாலென்ற நிலையிலிருந்து மீண்டு வர தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் சுமூகமா முடிச்சிருக்கும். So we finished all the negotiations that are necessary for the bankruptcy status to be removed and for us to go ahead. இதுதான் முதல் படி. இன்னும் நிறைய வேலை இருக்கு. நான் பதவி ஏற்கிறப்போ பொருளாதாரத்தை சீர் செஞ்சு திவாலான நாடுன்ற பேரை நீக்கணும்ன்றது தான் என்னோட முதல் நோக்கமா இருந்துச்சு. அது இப்போ நடக்க போகுது. And ensure that the bankruptcy declaration of Sri Lanka is removed. That is being achieved. Inflation is reduced, the negative growth has been reversed. பணவீக்கம் குறைஞ்சிருக்கு, வளர்ச்சியில முன்னேற்றம் இருக்கு, இலங்கை ரூபாயோடைய மதிப்பு மெதுவா உயர்ந்து வருது. ஆனா இந்த பலன்கள் இன்னும் சராசரி இலங்கை குடிமக்களுக்கு போய் சேரலங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. By the common Sri Lankans on the ground in their everyday lives, how would you respond? People are feeling the benefits to have stability. வளர்ச்சியோட பலன்களை மக்கள் உணர்றாங்களே. சீரான அரசு இருக்கு, பள்ளிகள் இயங்குது, வேலைக்கு போக முடியுது, சுற்றுலா பயணிகள் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்காங்க, ஏற்றுமதிகள் மறுபடியும் தொடங்கியிருக்கு, பொருளாதாரம் சரியா வேலை செய்யுது. அதோட பலன்கள் எல்லாருக்கும் தானே போகும். But what's happened is, far as we were in 2019, the exchange rate was 2019 டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் 185 ரூபாயா இருந்துச்சு. பொருளாதாரம் சரிஞ்சதுனால அது 370 வரைக்கும் உயர்ந்துச்சு. இப்போ அதை 300ல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். ஆனா எங்க வருமானம் உயரல இல்லையா? அதுக்கு தான் அடுத்த கட்டமா நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். So gradually we are now taking measures to increase incomes, which has happened. The government servants incomes are being increased. They are getting. அரசு ஊழியர்களுக்கு கூடுதலா சலுகைகள் வழங்குறோம். தனியார்லயும் கூட சம்பளங்களை உயர்த்தியிருக்காங்க. விவசாயிகளுக்கு முன்னாடி விட கூடுதலா விலை கிடைக்குது. அத்தியாவசிய பொருட்களோட விலையும் 10%, 20%, சில இடங்கள்ல 40% வரைக்குமே குறைஞ்சிருக்கு. இன்னமும் ஒரு இடைவெளி இருக்கு, மறுக்கல. ஆனா அடுத்த வருஷத்துக்குள்ள சாமானியர்களோட அன்றாட செலவுகள் ஒரு சுமையா இருக்காது. அதை உறுதி செய்வோம். We will ensure that the cost of living is no longer a burden on the average person. I've always kept my eye on what I call the dining table. எப்பயுமே ஒரு வீட்டோட டைனிங் டேபிள் மேல தான் என்னோட கவனம் இருக்கும். அதுல வர்ற பிரச்சனைகளை நிச்சயமா தீர்த்திடுவோம். அது மட்டும் இல்ல, மக்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகைகளை 3 மடங்கு உயர்த்தி இருக்கும். 16 லட்சம் பயனாளர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு 24 லட்சம் பேரு உதவிகளை பெறுறாங்க. இப்படி பல்வேறு தரப்பினருக்கான பிரச்சனைகளை ஆராய்ஞ்சு அனைவருடைய வாழ்க்கையையும் இன்னும் எளிமையாக்க முயற்சிகளை செஞ்சுட்டு வரோம். Group by group we are looking at the issues that are there. இந்த நாடு ஒரு பெரிய சவாலை சந்திச்சு மீண்டு வருது. கிரீஸ் மாதிரியான நாடுகள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள 10 வருஷங்கள் ஆச்சு. ஆனா நான் இலங்கைய 2 வருஷத்துல விரைவா மீட்டிருக்கேன். The other accusation is இந்த பொருளாதார நெருக்கடிக்கு வித்திட்டவங்களை நீங்க பாதுகாக்கிறீங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. குறிப்பா அரசியல் காரணங்களுக்காக ராஜபக்ச குடும்பத்தை ரணில் காப்பாத்துறார் என்பது குற்றச்சாட்டு. If I have shielded the Rajapaksa, they should come with me for the election. நான் ராஜபக்சக்களை பாதுகாத்திருந்தா இந்த தேர்தலில் அவங்க எனக்கு ஆதரவு கொடுத்திருக்கணுமே. இன்னைக்கு என் மேல பழி சொல்றவங்க தான்
நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. உச்சநீதிமன்றம் பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்ஷ தான் காரணம்னு சொல்லுச்சு. ஆனா அவங்க மேல அபராதம் எதுவும் விதிக்கலையே. They did not impose any penalty on them. So as such, that's what the court has imposed on them. Secondly, there has been, when we were in the government earlier, from 2015 to நாங்க 2015ல இருந்து 2019 வரைக்கும் ஆட்சியில இருந்தப்போவே ராஜபக்ஷ குடும்பத்தினர் மேல பல வழக்குகள்ல விசாரணை நடந்துச்சு. part of the inquiries, some of the inquiries are handled by the police. சில வழக்குகள் காவல்துறையால விசாரிக்கப்பட்டுச்சு, சிலது ஊழல் ஆணையத்தால விசாரிக்கப்பட்டுச்சு. இன்னும் சில விசாரணை எல்லாம் அதிபர் அலுவலகத்துல ஆலோசகரா இருந்த திரு வெளியமுனாவால கையாளப்பட்டுச்சு. President's office, Mr. Veliamuna, and some ஊழல் எதிர்ப்பு செயலகத்தின் மூலமா நடந்த விசாரணைகளுக்கு தலைமை ஏற்றவர் திரு ஆனந்த் விஜயபால். அவரு ஜேவிபி கட்சியால முன்மொழியப்பட்டவர் தானே, நான் செய்யலையே. விசாரணை சரியா நடக்கலன்னா அவரை நியமிச்சவங்க தானே பதில் சொல்லணும். என் மேல இப்படி பழி போடுறாங்க. the praise and blame of what he has done must go to those who appointed him. He was not even a lawyer. So how can I be blamed? They are blaming me and they are whitewashing them. அதுல எனக்கு சந்தோஷம். ஏன்னா என் மேல பழி சொல்ல முடியாதே. எப்படி பார்த்தாலும் ராஜபக்ஷ குடும்பம் இப்போ SLPPக்கு தானே ஆதரவா இருக்காங்க. ஜேவிபி எங்க மேல எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது. There are no other accusation the JVP could make against us. President, do you think you can உங்க நாட்டு தேர்தல் கருத்து கணிப்பு எல்லாம் உங்க எதிரிகளுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. இத பொய்யாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? opinion polls? Many opinion polls What predict are your opinion polls? என்ன பெரிய கருத்து கணிப்பு? அதெல்லாம் என்ன சொன்னா என்ன? அதெல்லாம் வெறும் கணிப்பு தானே. இந்தியாவில் நடந்த தேர்தல்ல கூட கருத்து கணிப்புகளை பார்த்தோமே. இதெல்லாம் சரின்னு நான் நம்பல. எந்த கருத்து கணிப்பும் எதையும் உறுதியா சொல்ல முடியாது. We've done our numbers and no opinion poll can establish for them. சோஷியல் மீடியால பெருசா பேசப்படலாம். ஆனா நான் என்னைக்குமே இந்த கருத்து கணிப்புகளை வச்சு என்னோட தேர்தல் பிரச்சாரத்தை திட்டமிட மாட்டேன். இதெல்லாம் உண்மையா இருந்தா 2015ல ராஜபக்ஷ தான் ஜெயிச்சிருக்கணும். Rajapaksa should have won the election. Mr. President, கடந்த தேர்தல்கள்ல தமிழ் மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த முறை அந்த வாக்குகளுக்கு கடும் போட்டி இருக்கு போல இருக்கே. ஒரு தமிழ் வாக்காளர் மற்றவர்களை காட்டிலும் உங்களை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? would choose Mr. Ranil Wickremesinghe over the others. போட்டியா எங்க இருக்கு? தமிழ் வாக்குகளை பெற எனக்கு போட்டியா யார் இருக்காங்க? Nobody? சஜித் இல்லையா? No. இல்லவே இல்ல. அவருக்கு ஆதரவா சுமந்திரன் இருக்கார். அதுதான் எனக்கு பெரிய பலம். Are you upset? முக்கிய தமிழ் கட்சிகள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கலைங்கிற வருத்தம் இருக்கா? எல்லா தமிழ் கட்சிகளும் எனக்கு தானே ஆதரவா இருக்காங்க. Other than the முழுமையா இலங்கை தமிழரசு கட்சி இல்லையே. யாரு? சார்லஸ் நிமலநாதனா? 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேனே. நீங்க அங்க போய் கேட்டு பாருங்களேன். அப்ப தமிழர் வாக்கு உங்களுக்கு தான். கண்டிப்பா தமிழ் வாக்குகள் எனக்கு தான். One long pending demand of the North வடக்கு கிழக்கு மாகாணத்து தமிழர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருப்பது 13வது சட்ட திருத்தம். met only with a long. இது ஒவ்வொரு அரசியலும் வாக்குறுதிகளா இருக்கே தவிர நடவடிக்கை இல்லை. Why have you not taken this forward? I had 2 years to fix the economy. பொருளாதாரத்தை சரி செய்யறதுக்கே 2 வருஷம் ஆகிடுச்சு. மத்ததெல்லாம் அப்புறம் தானே செய்ய முடியும். 9 மாகாண அரசுகளும் சரியா செயல்படணும்னு தான் நான் நினைக்கிறேன். வளர்ச்சிக்கான கூடுதல் அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு வழங்குவோம்னு என்னோட தேர்தல் அறிக்கையில கூட சொல்லியிருக்கேன். Export-oriented economy and to get the இந்த நாட்டை ஏற்றுமதி சார்ந்த ஒரு சிறந்த பொருளாதாரமா கொண்டு வரணும்னா ஒரு மத்திய அரசும் 9 மாகாண அரசுகளும் செயல்படணும். 7 மாகாண முதலமைச்சர்கள் சேர்ந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில தானே நடவடிக்கைகளை எடுக்கிறோம். provinces. And everyone is happy with that report. We'll go ahead with that report. That's what I plan. 13வது சட்ட திருத்தத்தை முழுமையா அமல்படுத்த உங்களுக்கு சம்மதமா? So whatever is given in that, I said காவல்துறை அதிகாரத்தை புது பாராளுமன்றம் அமைஞ்ச பிறகுதான் விவாதிக்கணும். நிலத்தை பொறுத்த வரைக்கும் லேண்ட் கமிஷன் ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. மத்ததெல்லாம் நாங்க கொண்டு வந்துட்டே இருக்கோமே. என்னோட தேர்தல் அறிக்கையை பாருங்க, அதுல எல்லாமே சொல்லியிருக்கோம். find the proposals there. இந்த தேர்தல்ல இந்தியாவுக்கு ஒரு ஃபேவரட் கேண்டிடேட் இருக்கோ? அப்படி யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியலையே.
ஒரு வேட்பாளர் தான் இந்தியா வலியுறுத்துற 13வது சட்ட திருத்தத்தை முழுமையா ஆதரிக்கிறார். அது திரு சஜித் பிரேமதாசா. அவரை இந்தியா ஆதரிக்குதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. 13வது சட்ட திருத்த விஷயத்த இந்தியா எங்க கிட்ட விட்டுடுச்சு. இதெல்லாம் பாராளுமன்றத்துல பேசி முடிவாக வேண்டிய விஷயங்கள். தென்னிலங்கைக்கு போறப்போ இத பத்தி எல்லாம் சஜித் பிரேமதாசா பேசுறதே இல்லையே. in the southern part of the country. So he's being வடக்குல ஒரு மாதிரி தெற்குல வேற மாதிரி பேசுறாருன்னு சொல்றீங்களா? in the north and one in the south. Yeah, but that time, ஆமா, ஆனா அவர் எப்படி பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு வாக்குகள் இருக்கு, மக்களோட ஆதரவும் இருக்கு. நீங்க 13வது சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு, ஆனா போலீஸ் அதிகாரங்கள் பற்றி பாராளுமன்ற முடிவெடுக்கணும்னு ஆமா, கருதுறீங்க. அதே மாதிரி நிலத்துக்கு லேண்ட் கமிஷன் இருக்கும். தேசிய அளவுல ஒரு நில கொள்கை சட்டத்தை நிறைவேற்றுவோம். Speaking of India-Sri Lanka relations, how பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள இந்தியா உங்களுக்கு அளித்த ஆதரவு உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? post the economic crisis? they've helped us a lot. எங்களுக்கு இந்தியா நிறைய உதவி செஞ்சுச்சு. பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்து இன்னும் அதிகமா இணைஞ்சு பணி செய்ய இருக்கும். அதுக்கு ஒரு தனி ஒப்பந்தமும் போட்டிருக்கோம். Economic and technology. One of India's இலங்கையில சீனாவுடைய ஆதிக்கம் இந்தியாவுக்கு தொடர கவலையா மாறி இருக்கு. இதை எப்படி தீர்க்க போறீங்க? address these concerns because these concerns are only growing. No, I've always told the Indians நாங்க and எப்பயுமே even இந்தியாவுக்கு சொல்றது ஒண்ணுதான். that we will மத்த நாடுங்க கிட்டயும் இதை சொல்லியிருக்கோம். anything இந்தியாவோட பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இலங்கை செய்யாது. அது தவிர வேற எந்த நாடும் வணிக ரீதியான நடவடிக்கைகளை இலங்கையில செய்யலாம். அதுல தெளிவா இருக்கும். in this country. That's all been adhered to. சீன உளவு கப்பல்கள், நியூக்ளியர் சப்மரின்ஸ் எல்லாம் உங்க துறைமுகங்களுக்கு தொடர்ந்து வருது. இதெல்லாம் பதற்றத்தை ஏற்படுத்தாதா? These have caused tensions. எந்த கப்பல் இல்ல நீர்மூழ்கி கப்பல் வந்தாலும் அதுக்கு ஒரே மாதிரி விதிமுறை தான் பின்பற்றுறோம். நீங்க சொல்ற விஷயத்த நேரடியாவே இந்தியா கிட்ட பேசி தீர்த்துட்டோமே. What is your இந்த விஷயத்துல இந்தியாவுக்கு நீங்க சொல்ற செய்தி என்ன? My message to India is what I've நான் ஏற்கனவே சொன்னதுதான். இந்தியாவோட தேச பாதுகாப்பை நாங்க எந்த வகையிலையும் பாதிக்க மாட்டோம். 1987 இருந்தே எல்லா இலங்கை அரசுகளும் இதுதானே பின்பற்றிட்டு வராங்க. to my knowledge, all governments had followed it. Mr. President, the Kutch இந்திய இலங்கை உறவுல கச்சத்தீவு ஒரு தொடர் பிரச்சனையா இருக்கு. இத பற்றி இந்தியாவோடு பேசுறதுக்கு நீங்க தயாரா? open to discussions on this matter, on the issue of Kachati. It can't be. No. கச்சத்தீவு இலங்கையோட ஒரு பகுதி. அதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க எப்படி காஷ்மீர் பிரச்சனைய பாகிஸ்தானோட பேச மாட்டீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும். கச்சத்தீவை இந்தியா கிட்ட திருப்பி கொடுக்க வாய்ப்பே இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் ஒரே கொள்கையை தானே வச்சிருக்கோம். நம்ம நாட்டு எல்லைகளை பத்தி மத்தவங்களோட பேசுறதில்ல. நீங்க காஷ்மீர் பத்தி பேச மாட்டீங்க, நான் கச்சத்தீவை பத்தி பேச மாட்டேன். ஆனா இந்திய அரசு கச்சத்தீவை ஒரு முடிஞ்சு போன விஷயமாக்குறது இல்லையே. இந்தியா அதை முடிஞ்சு போன பிரச்சனையா தான் பாக்குது. ஊடகங்கள் தான் அப்படி பாக்குறதில்ல. It doesn't. அப்படியா? இந்திய அரசா? ஆமா, அது எங்களோட எல்லைக்கு உட்பட்டது. அது அவங்களுக்கு தெரியும். இந்திரா காந்தியும் பண்டார நாயக்காவும் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. எல்லாம் தெளிவா இருக்கே. சமீபத்துல இந்தியா இதை பத்தி உங்கள்ட்ட பேசவே இல்லையா? இல்லையே, அவங்க மீனவர் பிரச்சனை பத்தி மட்டும்தான் பேசினாங்க. நாங்களும் மீனவர் பிரச்சனையை அவங்க கிட்ட எழுப்பணும். Also broached the issue of the fishermen. They have not raised கச்சத்தீவை பற்றி உங்கள்ட்ட பேசலையா? அது ஒரு பிரச்சனையே இல்லையே. but the வரலாற்று குறிப்புகள் படி கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தங்கிறதா இந்திய கருத்து. No, you have to. There, no, Mrs. There were no. வரலாற்று குறிப்பெல்லாம் எதுவும் இல்ல. இந்திய அரசும் இலங்கை அரசும் போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவு எங்களோடது. எங்களுக்கு இந்தியாவோட இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. தமிழ்நாட்டுல கூட பெரும்பாலான மக்கள் இத பத்தி கவலைப்படல. அந்த பகுதியில இருக்கும் மீனவர்கள் மட்டும்தான் எழுப்புவாங்க. அதுவும் ஒரு அரசியல் பிரச்சனையா தான் இருக்கு. மீன்பிடி தொழில ஈடுபட்டிருக்க சில அரசியல்வாதிங்க அவங்களுக்கு பின்னால இருக்காங்க. அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற எந்த நபரும் இந்த பிரச்சனையை பேச போறதில்ல. மத்திய பிரதேசத்துல இத பத்தி கவலை இருக்கா? They were going to take this up, or in Madhya Pradesh. இது வெறும் தமிழ்நாட்டு பிரச்சனைங்கிறீங்களா? Small part of Tamil Nadu. தமிழ்நாட்டிலையும் ஒரு சின்ன பகுதி தான். சென்னையிலயோ இல்ல மதுரையிலயோ இல்ல கோயம்புத்தூர்லயோ இந்த பிரச்சனை இல்லையே. நாங்க இந்தியா முழுக்கவும் போறோம். இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கச்சத்தீவு இந்தியாவுடையது அப்படின்னு நிலைப்பாடு எடுத்து அறிவித்திருக்கார். Not taken that issue up with us. அவர் எங்ககிட்ட எதுவும் பேசல. ஊடகத்துல தான் அவர்கிட்ட பேட்டி எடுத்து போட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். On the media. That's all. it's a settled I matter. don't think you have to take this up because you're only trying to put a strain on the relations between India and Sri Lanka. We all follow the same policy. The fishers issue மீனவர் பிரச்சனையும் தொடர் பேசு பொருளா இருந்து வருது. இந்த விவகாரத்தை மேலும் மனிதாபிமானத்தோட நீங்க அணுக முடியும்னு கருதலையா? of Tamil fishermen.
Yes, I am taking நிச்சயம் மனிதாபிமானத்தோட அணுக போறேன். முதல்ல யாழ்ப்பாணத்துல இருக்க மீனவர்களுக்கு உரிய பங்கு கிடைக்கிறத உறுதி செய்யணும். அவங்க பங்க வேற மீனவர்கள் எடுத்துட்டு போகாம இருக்கணும். நீங்களும் அதை மனிதாபிமானத்தோட அணுகுவீங்கன்னு நினைக்கிறேன். human view on that. Fishers go in search of இலங்கையில மீன் பிடிக்க தமிழக மீனவர்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பது பற்றி பேச்சுகள் இருக்கு. அத சட்டப்பூர்வமா கட்டுப்பாடுகளோடு செயலாங்கிற பேச்சு இருக்கு. restricting it and legalizing it, and putting it in an Fishermen in sea. இலங்கை மீனவர்கள் யாருக்கும் லைசென்ஸ் தேவையில்லை. எங்க பகுதிக்குள்ள வந்து மீன் பிடிக்கிறவங்கள வேற இடங்களுக்கும் ஆழ்கடலுக்கும் மாற்றுவதற்கான அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு? Including into the Sri Lankan waters would be help to எதுவுமே நடக்கலையே. நாங்க இதுவரைக்கும் ரொம்பவே மென்மையா இருந்திருக்கோம். ஆனா இந்த பிரச்சனை யாழ்ப்பாணத்துல பெரிய புயலா மாறிட்டு இருக்கு. 2 முறை நான் அங்க போயிருந்தப்பவே மீனவர்கள் இத பத்தி என்கிட்ட பேசினாங்க. எவ்வளவு நாள் அவங்களுக்கான தீர்வை தள்ளி போட முடியும்? I can't keep putting it off. what is your message இந்த பிரச்சனையில தமிழக மீனவர்களுக்கு, தமிழக தலைவர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? Leaders and people of Tamil Nadu தலைவர்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் நண்பர்களா இருக்கோம். நமக்கு ஒரு நீண்ட வரலாற்று உறவும் இருக்கு. the fishermen அந்த பகுதி மீனவர்களை பொறுத்த வரைக்கும் எங்க மீனவர்களும் அவங்களும் சொந்தங்கள் தான். அங்க இருக்கிற பலருக்கு இலங்கை மீனவர்கள் குடும்ப உறவினர்களாவே இருக்காங்க. families on that இது எல்லாருக்கும் தெரியும். இதுல சண்டை வேணாமே. இது இலங்கையோட கடல் பகுதி. உட்கார்ந்து பேசினா உங்களுக்குள்ள எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம். sit down and talk it over. the upcountry மலையக தமிழர்கள் வரலாற்று ரீதியா பல சமூக பொருளாதார சவால்களை சந்திச்சு வர்றாங்க. அவங்களுக்கு உங்களுடைய வாக்குறுதி என்ன? Tamils in this election? We've already announced it before the elections. தேர்தலுக்கு முன்னாடியே இதை பத்தி நாங்க அறிவிச்சிருக்கோம். Make it in லைன் ரூம்களை எடுத்து கிராமங்களா மாத்தணும். அவங்களுக்கு நில உரிமை வழங்கணும். லைன் ரூம்கள்ல இருக்கிற மூத்த குடிமக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளையும் வழங்கிட்டு வரோம். the senior citizens living in the line rooms. அவங்களோட கல்வியில கவனம் செலுத்துறோம். கூலிய அதிகமா கொடுக்க சொல்லியிருக்கோம். மலையக தமிழர்கள் பல சமூக சவால்களை சந்திச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதையெல்லாம் சரி செய்யணுன்றதுல நாங்களும் உறுதியா இருக்கோம். முதல்ல அந்த லைன் ரூம்களை எடுத்துட்டு விவசாய ரீதியான தொழில் பகுதிகளா அதை மாத்தணும். Overcome. We are committed to it. And the first thing is to do away with the plantation system and the line rooms. தென்பகுதியில தென்னை விவசாயத்துல அப்படிதான் சீர்திருத்தம் செஞ்சுட்டு வரோம். ரப்பர் தோட்டங்கள்லயும் செய்றோம். தேயிலை தோட்டங்கள்லயும் அந்த மாற்றங்கள் எல்லாம் வரணும். They don't live there now. It's happening in rubber. It should happen in tea also. Right, and there are still இன்னமும் கூட 2009 போர்க்குற்றங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவைங்கிற குரல்கள் இருக்கு. சர்வதேச விசாரணைக்கு உங்களுக்கு சம்மதம்? Are you opposed to international mechanisms coming into what happened in 2009? I have the same. இந்திய அரசுக்கும் எங்களுக்கும் இதுல ஒரே நிலைப்பாடு தான். சர்வதேச நபர்கள் யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்றிட்டு வரோம். ஒட்டுமொத்த தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியால எந்த நாடும் சர்வதேச தலையிட்ட விரும்புறதில்ல. 2009 நடந்தது சர்வதேச குற்றங்கள். அத சர்வதேச சட்டங்களின்படி தானே விசாரிக்க முடியும். இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் இந்தியா மேலேயும் வைக்கப்படுதே. And are made against India also. Allegations. On Even on காஷ்மீர் விஷயத்துல இந்தியாவை அப்படிதானே சொல்றாங்க. நாங்க அது இந்தியாவே தீர்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனைன்றதுல தெளிவா இருக்கும். காஷ்மீர்ல போர்லாம் நடக்கலையே. as we are allegations. are there. குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா? நானும் அதை சொல்லலாமே. As There we was are, no look, international so what, are you mechanism saying? set up on Are that you matter. saying that? Are you saying that இந்திய விவகாரங்கள்ல சர்வதேச விசாரணைக்கு இந்தியா ஒப்புக்கொள்ளுதுன்னு நீங்க சொல்றீங்களா? inquiries into any Indian matter? But there Are you? We all. இந்த விவகாரத்துல ஐநா ஒரு மெக்கானிசம் உருவாக்கி இருக்கு. ரெண்டையும் ஒப்பிட முடியாது. No, they are all. ஒப்பிட முடியுமே. தென்கிழக்காசிய நாடுகள் எல்லாமே சர்வதேச விசாரணைகளை ஏற்க மாட்டோம்ன்ற நிலைப்பாட்டில் தானே இருக்கும். International inquiry. there were There were no question. Even Southeast Asia, we've agreed. மேற்கத்திய நாடுகள் அவங்களோட நிலைப்பாட்டை எங்க மேல திணிக்கிற முயற்சி இது. அதை நாங்க ஏற்க மாட்டோம். Of trying to impose their views on us, and we are not agreeable. காஷ்மீர் பிரச்சனையில 90,000 போர் விதவைகள் உருவாயிடல. We have no 90,000 war widows. 90,000 விதவைகள் இங்கேயும் இல்லையே. நீங்க போய் பாருங்களேன். காணாம போனவங்களுக்கான அலுவலகத்துல எல்லா தரவுகளும் இருக்கு. 90,000 விதவைகள்ன்றது தவறான செய்தி. ஊடகத்துல தான் இப்படி சொல்றீங்க. நாங்க இந்தியாவோட நல்லுறவையே விரும்புறோம். It's you in the media carrying it forward. Mr. President, We are looking at good relations with India. நீங்க இப்படி செய்யும்போது இலங்கை மக்களுக்கு கோபம் வருது. இந்தியா நேபாள் இடையேயான உறவை கெடுத்ததும் ஊடகங்கள் தான், இந்திய அரசு இல்ல. Part of the
Indo-Nepali relationship was ruined because of the media. One Not because the Indian government. I mean, they had to pay the. ஊடகங்கள் செஞ்ச தப்புக்கு இந்திய அரசு பதில் சொல்ல வேண்டியதா போச்சு. இப்படி செய்யாதீங்க. Don't do this. I saw what happened in Nepal, and I'm very careful dealing with you. how would you address the வடக்கு கிழக்கு பகுதிகள் சிங்களமயமாக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? There is no singalization or not. சிங்களமயம்லாம் எதுவும் இல்லையே. நான் அடிக்கடி அங்க போறேன். அப்படி ஒன்றும் நடக்கல. இலங்கை முழுசும் இலங்கை மயமா இருக்கு. அவ்வளோதான். இந்த தேர்தல்ல இல்லாத பிரச்சனையை நீங்க இப்போ எழுப்புறீங்க. இனவாதமோ மதமோ இந்த தேர்தல்ல ஒரு பிரச்சனையாவே இல்லை. எல்லாரும் பொருளாதார பிரச்சனையையும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் தான் பார்க்குறாங்க. இது என்னோட சாதனை. அதை அப்படியே தொடர விரும்புகிறேன். That I have achieved, and I am going to maintain that. பேட்டியுடைய நிறைவா இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் வாக்காளர்களுக்கும் எங்க இந்திய நேயர்களுக்கும் நீங்க சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்ன? My voters, my இலங்கை வாக்காளர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, நம்ம ஒரு பெரிய பொருளாதார சிக்கல்ல இருக்கோம். வேற யாரும் இந்த நேரத்துல அரசை ஏத்து நடத்த முன்வராதப்போ நான் தான் அந்த பொறுப்பை ஏத்தேன். நாம இப்போ முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். IMF, சீனா வளர்ச்சி வங்கி உள்ளிட்ட பல தரப்புகளோட இப்போ ஒரு உடன்பாட்டையும் எட்டியிருக்கோம். with the OCC, and I must thank India for what help they gave us. With the இந்த நேரத்துல இந்தியாவும் எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சது. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். now we have to இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களோட அடிப்படையில நாம முன்னேற போறோமா இல்ல அதை சீர்குலைக்க போறோமான்றது தான் இப்போ முடிவு செய்யணும். ஒவ்வொரு இலங்கை குடிமகனையும் பாதிக்கும் விஷயம் இது. சிங்களர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள்னு எல்லாரையும் பாதிப்பது இந்த ஒரு பிரச்சனை தான். இனமோ மதமோ இந்த தேர்தல்ல ஒரு பொருட்டே இல்லை. and religion is not a part of this campaign. இந்தியாவுக்கு உங்களுடைய செய்தி? Sri Lanka and இந்தியாவும் இலங்கையும் நல்ல நண்பர்கள். இந்த மீடியா அதை கெடுத்துட அனுமதிக்காதீங்க. shooting the messenger, Mr. President? what does it matter? You are trying to shoot me, I shot you. So okay. It's always a pleasure to talk to you. Okay. Thank you very much and all the very best, Your Excellency. Thank you.